நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த செமிஃபைனல் ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. பேட்ஸ்மேன்ஸ் களம் புகுந்துட்டாங்க. ஒரு அனல் பறக்கிற ஆட்டத்தை இப்போ பார்க்க போகிறீங்க. ரெண்டு டீமுமே ரொம்ப அருமையான டீம். சிறந்த மட்டை வீச்சாளர்கள் எல்லாம் இந்த டீமில் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்து கொண்டிருப்பவர் மாஸ்டர். மாஸ்டர், இந்த செமிஃபைனல் பற்றி உங்களோட கருத்து நம்ம சார் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கிருகிருன்னு இருக்குதுப்பா, வெயில் ரொம்ப அடிக்குது. செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து சக்தி. இந்த பக்கமும் சக்தி தான், அந்த பக்கமும் சக்தி தான். சக்தி இருக்கா இல்லையான்றது இப்போ தெரிஞ்சிடும். ஆஹா, மிகவும் அற்புதம். விக்கெட். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டை பறிகொடுத்துருக்காங்க. சுரேஷ் மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு கிட்ட. அந்த சுரேஷ் அவர்கள் அருமையான முறையில் பந்தை கேட்ச் செய்துள்ளார். RKCC முதலாவது விக்கெட்டை பறிகொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக களம்புக வருகிறார். இவரும் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டரிடம் தஞ்சம் அடைந்தது. S2 அணிக்காக மிக நேர்த்தியான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் கதிர். ரெண்டு டீமுக்கு மேல் ஒரு முக்கியமான மேட்ச். செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரொம்ப சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் கதிர் அவர்கள். ஆஹா, மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து. தனது அணிக்காக சக்தி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். அருமையான முறையில் தடுக்கப்பட்ட பந்து. மிகவும் பரபரப்பாக ஆட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. முதல் ஓவரை கதிர் அவர்கள் வீசிக்கொண்டிருக்கிறார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆஹா, மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. 6-4. ஓ, மிஸ்ஃபீல்ட். 4 ரன்கள். அழகாக அடிக்கப்பட்ட பந்து. 4 ரன்கள். செமிஃபைனலோட பரபரப்பான மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6 ரன்கள். முதல் ஓவர் முடிவில் 6 ரன்கள். செமிஃபைனல் மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குது.
இதில் வின் பண்ணக்கூடியவங்க தான். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபைனல் போக முடியும். அதனால் ரெண்டு அணிக்குமே இது ஒரு ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கும். இரண்டு அணியிலுமே சிறந்த மட்டை வீச்சாளர்களும் பந்து வீச்சாளர்களும் இருக்கிறார்கள். White ball. No ball, huh? No ball. நண்பர்களே, உதிரி உங்கள் எதிரி, மறந்து விடாதீர்கள். ஆஹா, மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் தஞ்சம் அடையுமா? கேட்ச், ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் ஆனதுனால விக்கெட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஆஹா, மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து. சந்தோஷ் அவர்கள் தனது அணிக்காக மிக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஆஹா, அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. ஒன்றா இரண்டா? ஒரு ரன்கள் மட்டுமே. இந்த செமிஃபைனல் மேட்ச் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. சக்தி அவர்கள் தனது அணிக்காக ஒன்றா இரண்டா? ஒரு ரன்கள் மட்டும். ரெண்டு பேருக்குமே டஃப்பாக தான் இருக்கும் மேட்ச். சொல்ல முடியாது. காற்று ஸ்ட்ரெயிட்டில் நல்ல ஆக்டோ பேசர். நீங்கள் ஓரமாக இருந்தால் போதும், நாங்கள் பார்த்துக்குறோன்றானுங்க பசங்க. பில் பில் பில். ஒன்றா இரண்டா? ஒரு ரன்கள் மட்டுமே. எந்த கடையில் கப்புத்தமோ அதே கடையில் கப்பை கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம். அப்படியே கொடுத்துரு. அது வரியா? ஆஹா, மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. 6. சக்தி அவர்கள் தனது அணிக்காக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 6 ரிவர்ஷிபிள் 6 வச்சிருக்காருங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17. அவர் தான் சொன்னாப்ல ஃபர்ஸ்ட். செமிஃபைனல் மேட்ச் பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவரில் 17 ரன் வச்சுருக்காங்க. ரொம்ப சிறப்பு ஆட்டம் போயிட்டுருக்கு. 2 அணி வீரர்களுமே தன்னோட முழு பலத்தோடு மோதி கொண்டிருக்காங்க. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிஞ்சிடும். 2 அணி வீரர்களுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. தங்களோட முழு பலத்தை போட்டு 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயிட் பால் போட்ட முதல் பந்தி ஒயிட்.
ஆஹா, எஸ்டு அணிக்காக மிக அருமையான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் விஜய். விஜய் அவர்கள் மிக நேர்த்தியான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து. விஜய் அவர்கள் மிக நேர்த்தியான முறையில் எஸ்டு அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. சக்தி ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். தனது அணிக்காக தொடக்கம் முதலே மிகவும் நேர்த்தியாக ஆடிக்கொண்டிருக்கிறார் சக்தி. ஆஹா, மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. 6-4 4 ரன்கள். சக்தி ரொம்ப தனது அணிக்காக ரொம்ப அழகான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்காரு. 4 ரன்களை அடித்துள்ளார். செமிஃபைனல் மேட்ச் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக ஆட்டம் போயிட்டு இருக்கு, நகர்ந்துட்டு இருக்கு. மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து. விஜய் அவர்கள் ரொம்ப அழகா பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். எஸ்டு அணிக்காக மிக சிறந்த பந்து வீச்சாளர் விஜய். ஆஹா, அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. 6-4 ஃபீல்டரிடம் தஞ்சமடைந்தது. விஜய் ரொம்ப அற்புதமாக பந்து வீசி தனது அணிக்காக சிறந்த பந்தை வெளிப்படுத்தினார். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை விளம்பரம் இடைவெளிக்கு பிறகு தொடரும். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. மூன்று ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. இரு அணி வீரர்களுக்குமே இது ஒரு ரொம்ப முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான மேட்ச். 2 அணி வீரர்களும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்கன்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஆஹா, அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டிங் 1-2 ஒரு ரன்கள் மட்டுமே. எஸ்டு அணிக்காக ரவி அவர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். முதல் பந்திலே 1 ரன்கள் மட்டுமே. மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து லெக் திசையில் சென்று கொண்டிருக்கிறது. ஃபீல்டரிடம் தஞ்சமடையுமா? 1-2 2 ரன்கள். மிக அற்புதமான ஓட்டம். 2 ரன்களை பெற்றுள்ள தனது அணிக்காக சக்தி. தனது அணிக்காக சக்தி ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எஸ்டு அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசுகிறார். ஆஹா, மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து. ரவி அவர்கள் தனது அணிக்காக சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த செமிஃபைனல் மேட்ச்சில் ஒரு பாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பேட்ஸ்மேனுக்கும் சரி பவுலருக்கும் சரி.
ஆஹா, அழகாக அடிக்கப்பட்ட பந்து. 6-4. 6 ரன்களை எடுத்துள்ளார் சக்தி. தொடக்கத்திலிருந்து ரொம்ப அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காருங்க சக்தி. 6-4 அதிகமாக அடிச்சிட்டு இருக்காரு. தனது அணியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக மிக அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறார் சக்தி. ரவி போட்ட பால்ல சக்தி ஒரு 6 அடித்திருக்கிறார். மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டர் 1-2 2 ரன்கள், 2 ரன்கள் மட்டுமே. ரவி அவர்கள் வீசிய பந்தில் 2 ரன்கள் சென்றுள்ளது. சாப்பிட்டாச்சா? மிகவும் அற்புதமாக தடுக்கப்பட்ட பந்து. ஓ, ஒரு ரன்கள் மட்டுமே. ஓவர் முடிவில் 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள் எஸ்டோ அணியினர். இன்னும் ஒரு 4 ஓவருக்கு ஒரு 37 வச்சா கூட 70-75 வந்துடும். நீ வேற 70 வரும்பா, நீ பாரு. 70 மேலே வரும்பா, 70 மேலே கண்டிப்பாக அடிப்பாங்க. அரும்பாக்கம் பிரீமியர் லீக்கின் செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துட்டுருக்கு. இரு அணி வீரர்களும் தங்கள் பலத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் வெற்றி பெறப்போவது யார்? நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. மத்திய சென்னையில் நான் வெயிட்டாக பண்ணுறோம். மோர் ரசனா எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறேன். ரசம் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஒரு ட்ரம்மு ஃபுல்லாக ரசனா கலக்கி வைக்க மாட்டேன். மண்டபத்தில் தான் கொடுத்துவாங்க. ஜூன் 8 டைம் முடிஞ்சிச்சு. கோட்டா போட்டு நம்ம சொல்லுங்க. நான்கு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 37. மிக பரபரப்பாக ஆட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பிரேக் முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. டைம் அப். அதிகமாக காத்து வீசிக்கொண்டிருக்கிறது. இது யாருக்கு சாதகம்? பேட்ஸ்மேனுக்கா பவுலருக்கா? நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. 4 ஓவருக்கு 37 ரன் கொடுத்து 5வது ஓவரை வீச வருகிறார் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். மத்திய சென்னையில் ஒரு ஃபார்ம் போட்டிருக்கோம்.
டீம் எதாவது இருந்தால் சொல்லு. நீ எந்த ஏரியா? டீம் கேட்குறேன். உங்கள் பேரில் வந்து ஒரு டீம் கொடுத்துருக்காங்க. விக்கி கொடுத்துருக்காங்க. விக்கினா பால்மாடு. ஓ கால் ஒரு சிறிய தடங்கள். தண்ணியை திரும்ப போய் கொடுங்க பேட்ஸ்மேனுக்கு. இப்போதானே குச்சாரு அதுக்குள்ளவா காலில் சின்னதாக பேட்ஸ்மேன் காலில் பேட்டில் பட்டுச்சு, அதான் வீங்கிச்சு நினைக்கிறேன். ஏழுமலை போட்ட முதல் பந்திலே பேட்ஸ்மேன் நம்மளை தான் சொல்லியிருக்கேன். எஸ்2 அணிக்காக தனது பந்து வீச்சை மிக நேர்த்தியாக போட்டுக் கொண்டிருக்கிறார் ஏழுமலை அவர்கள். சக்தி அவர்கள் தனது அணிக்காக மிகவும் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 6 சக்தியை பற்றி சொல்லி ஆகணுங்க. ரொம்ப அழகாக ஆரம்பம் முதல் தொடக்கத்திலேருந்து ஆடிட்டு இருக்காரு. இதோட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 6 வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தனது அணிக்காக 6-4 அடித்து தனது அணியை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது செமிஃபைனல் ஆடுறதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயங்க. ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ரொம்ப அழகாக பேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சக்தி. போடு மேலே போடு போடு கைக்கு மேலே போடு ஒன்று போடு. வேற பால் போடுங்க. வேற ஏதாவது யூஸ் பால் கொடுங்க. வேற ஏதாவது ஒன் யூஸ் பால் போடுங்க. அது எடுத்துக்கலாம். சுந்தர் அவர்கள் இங்கே கூட செம்மையாடுகிறாரு. ஒரே அடியில் பால் எடுத்துட்டாரு. செமிஃபைனலோட ரொம்ப பரபரப்பான ஆட்டத்தில் சக்தி மிக அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். தனது அணிக்கான ஏழுமலை அவர்கள் சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார். ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு ஆட்டம். களை சூடு பிடிக்குதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்குது. காற்றும் பலமாக அடிக்குது. வெற்றி யாருக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம்.
மிக நேர்த்தியான முறையில் பந்து வீசியிருக்காரு ஏழுமலை. S2 அணிக்காக ஏழுமலை அவர்கள் பதட்டம் அடையாமல் ரொம்ப அழகாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். ஆஹா, மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டரிடம் தஞ்சம் அடைந்தது. ஏழுமலை ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். பதட்டம் அடையாமல் மிக நேர்த்தியாக பேட்ஸ்மேன்களை திணற வச்சிட்டு இருக்காரு. மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து வைட் என்ற முறையில் ஒரு ரன் பெறப்பட்டது. ஏழுமலை அவர்கள் சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஆஹா, மிக அற்புதமாக போடப்பட்ட பந்து. செமிஃபைனலோட மேட்ச்சு. ஒவ்வொரு பந்து ரொம்ப முக்கியம். ஆஹா, மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. 1-2. ஆஹா, யார் அவுட்? ரன் அவுட் என்ற முறையில் வெளியே வருகிறார் லெக்ஸ். அடுத்ததாக களம்புக வருகிறார் நம்பிக்கை நட்சத்திரம் சுந்தர். இவர் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். போன மேட்சில் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட ரன்களை அடித்து தனது அணிக்காக வலு சேர்த்தவர். ஒரு சிறிய விளம்பரம் இடைவெளி. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. இன்னும் 3 ஓவர்கள் உள்ளது. இந்த அரும்பாக்கம் பிரீமியர் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மேட்சும் ஜெயிச்சு தங்கள் தலைமையை வெளிப்படுத்தி இப்போ செமிஃபைனல் ஆடிட்டு இருக்காங்க. இந்த செமிஃபைனலில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. 2 டீமுக்குமே தங்கள் பலத்தை முழு பலத்துடன் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாலும் பேட்ஸ்மேனுக்கும் முக்கியம், போலருக்கும் முக்கியம். ஆஹா, மிகவும் அற்புதம். S2 அணிக்காக தனது சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்திக் கொள்கிறார் கதிர். கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். இப்போ ஒரு சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். போல் மிகவும் அழகான முறையில் பந்து வீசி போல்ட் ஆகிட்டாரு. அவர் எடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கெட்டுங்க. சுந்தர் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். அவரை 2வது பந்திலேயே போல்டாக்கி வெளியே அனுப்பிவிட்டார் கதிர். அடுத்து களம்புக வருகிறார் சதீஷ். இவர் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. தனது அணிக்காக ஒரு மிகப்பெரிய சம்பவம் செய்வாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.
செமிஃபைனல் மேட்ச்ன்றது பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச்சு. யாருமே பதட்டம் அடையாமல் அவங்களோட திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்கணும். இதில் ஜெயிச்சா தான் ஃபைனலுக்கு போக முடியும். நம்ம இவ்வளோ மேட்ச் ஜெயிச்சது முக்கியம் இல்லை, இந்த செமிஃபைனலில் நீங்கள் ஜெயிச்சா தான் ஃபைனலுக்குள்ளே வர முடியும். அதனால் ஒரு பந்துமே ரெண்டு அணிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியா பேட்ஸ்மேன் வந்து தண்ணி கேட்குறாருங்க, அவங்க டீமில் யாராவது எடுத்து போய் கொடுங்க. ஓவர் முடிஞ்சோன்னே போங்க. கதிர் அவர்கள் தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசி வந்த உடனே முதல் விக்கெட் எடுத்துட்டாரு. ஆஹா, மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டரிடம் தஞ்சம் அடைந்தது. ஒரு ரன்கள் மட்டுமே. மிக நேர்த்தியான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் கதிர். தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் சக்தி அவர்கள் தனது அணிக்காக ஆஹா, அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் சக்தி. 6 ரன்கள், ஒரு 6 அடிச்சு தன்னோட டீமை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு எடுத்து போயிட்டு இருக்காரு சக்தி. இந்த செமிஃபைனல் மேட்ச்ல ஏற்கனவே சொன்னேன், ஒரு பால் ரொம்ப முக்கியம்னு. சக்தி அவர்கள் மிகவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மிகவும் அற்புதமாக தடுக்கப்பட்ட பந்து. 2 ரன்களா? 2 ரன்கள். கதிர் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். சக்தி அவர்கள் தனது அணிக்காக மிகவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த ஓவரின் கடைசி பந்து ஓ மை காட், மிஸ். ஒரு அழகான ரன் அவுட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர்ஸ். ஒரு அற்புதமான பேட்ஸ்மேனோட விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 56. 6 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 56 ரன் கொடுத்து எஸ்டோ அணியினை மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். சக்தி யாரும் தொடக்க முதலே மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனது அணியின் வெற்றிக்காக மிகவும் அருமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். தனது அணியை வெற்றி பெற செய்வாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். அரும்பாக்கம் பிரீமியர் லீக்கின் செமிஃபைனலில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. 6 ஓவர் முடியல 56 ரன்கள் இழுத்துள்ளன. தனது அணிக்காக பந்து வீச வந்துள்ளார் சாண்டி. எஸ்டு அணிக்காக சாண்டி அவர்கள் மிக சிறப்பாக பந்து வீசுகிறார். இவர் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர்.
காற்று செம்மையாக அடிக்குது பாரு. இப்போ தூக்கி விட்டா போயினே இருக்கும். ஒரு சிறிய தடங்கள். காற்று பேய் காற்று அடிச்சிட்டு இருக்குதுங்க. ஆஹா, அற்புதமான அடி. 1-2 மிஸ்ஃபீல்டு என்ற முறையில் 2 ரன்கள் பெறப்பட்டது. தனது அணிக்காக 2 ரன்களை சேகரித்துள்ளார் சக்தி. சாண்டி போட்ட பால்ல 2 ரன் அடிச்சிருக்காரு சக்தி. சூப்பர் ஷாட்டுங்க. 6-4 கேட்சா. மிக அற்புதமாக ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு சுரேஷ். S2 அணிக்காக ஒரு 4 ரன்களை தடுத்து சுரேஷ் அவர்கள் மிகவும் அற்புதமாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார். சாண்டி போட்ட பால்ல சக்தி அடிக்க, சுரேஷ் தடுக்க, ஆட்டம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அழகான முறையில் அடிக்கப்பட்ட பந்து அதே சுரேஷிடம் தஞ்சமடைந்தது. 1-2 2 ரன்கள். ரொம்ப அழகாக கிடைக்கிற கேப் டக்கு டக்குன்னு ரன் எடுத்து ரொம்ப பயன்படுத்திக்கிறாங்க பேட்டிங் டீம்ஸ். சதீஷ் அவர்கள் மிக அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார். சாண்டி ரொம்ப அழகா பால் போட்டிருக்காருங்க. ஒரு பால் பேட்ஸ்மேனரே திணற வச்சிட்டாரு. சதீஷ் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர், அவரே திணற வச்சிருக்காரு. ஆஹா, அழகாக அடிக்கப்பட்ட பந்து. 4 ரன்கள். சாண்டி போட்ட பாலில் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் என்னால் அடிக்க முடியும் 4 ரன்கள் அடிச்சிருக்கார். எல்லாரும் ஸ்கோர் கேட்குறீங்கன்னு தெரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 65. 7 ஓவருக்கு 65 ரன்கள் அடித்து சக்தி அவர்கள் இன்னும் களத்தில் உள்ளார். எக்ஸ்ட்ரா போட்டுடுவா, பேமெண்ட் அங்கே கொடுத்துரு, நான் கையில் வாங்க மாட்டேன். செமிஃபைனல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் போயிட்டுருக்கு. இதில் 7 ஓவருக்கு 65 ரன்கள் அடிச்சிருக்காங்க. இன்னும் 1 ஓவர் இருக்குது. கடைசி ஓவர். தனது அணிக்காக கடைசி ஓவரை வீச வருகிறார் ரவி. S2 அணிக்காக கடைசி ஓவரை வீச வருகிறார் ரவி. சக்தி ஆரம்பத்தில் வந்து சிறப்பான நடத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு பாலே டாட் பால் எடுத்துருக்காருங்க ரவி. என்னாலையும் போட முடியும், எப்படி போடுறேன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு பாலே டாட் எடுத்துருக்காரு. இந்த செமிஃபைனலோட கடைசி ஓவர். மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. 6 கேட்ச். ரொம்ப சிறப்பாக ஆடி இருக்காரு சக்தி. அவருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். தனது அணிக்காக 65 ரன்கள் வரைக்கும் களத்தில் நின்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விக்கெட் இழந்திருக்காங்க. பேட்ஸ்மேன் நேம் சரணா. அடுத்து தனது அணிக்காக சரண் அவர்கள் களம் புகுந்துள்ளார்.
சரண் அவர்கள் ஒரு ரன்களை எடுத்து இந்த செமிஃபைனலோட கடைசி ஓவர். இன்னும் 3 பந்துகள் உள்ளது. சூப்பரான கேம், வேற லெவலில் இருந்தது. இப்போ ஐஸ் கட்டி தான் வாங்கி வை கரெக்டா. அவங்ககிட்ட இருக்கும் பாருங்க, அது அந்த கடையில் இருக்கும் பாரு, அந்த கூழுக்கு வைக்கிறாங்கல்ல. ஆஹா, கேட்சா 6 கடைசி ஓவரில் ரொம்ப அழகாக வந்து சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா லெக் திசையில் ஒரு 6 அடிச்சிருக்காரு. இப்போ அடிக்கிற ஒரு ரன்னுமே வந்து அவங்க அன்னைக்கு ரொம்ப ஒளி சேர்க்குங்க. கடைசி ஒரு ரவி அவர்கள் வீசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் 2 பந்துகள் உள்ளது. செமிஃபைனலோட கடைசி ஓவர். இன்னும் 2 பந்துகள் உள்ளது. மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து, அவுட். ரொம்ப அழகான ஆடின சதீஷ் அவர்கள் இப்போ அவுட் ஆகி வெளியே வருகிறார். ரொம்ப அற்புதமாக ஆடினார் சதீஷ். வந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு கலக்கிட்டார். அடுத்து ஒரு பால் ஆனாலும் அந்த பால் 6 அடிப்பேன்னு உள்ளே போகிறாரு வினோத். என்னாலையும் 6 அடிக்க முடியும்னு காட்டுறதுக்காக வினோத் அவர்கள் களம் புகுந்துள்ளார். தனது அணியின் கடைசி ஓவரை வீசிக்கொண்டிருப்பவர் ரவி. கடைசி ஓவர், கடைசி பந்து. செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லாஸ்ட் பாலை போட வராரு. போட்டுட்ருக்கார் ரவி. ஆஹா, அழகாக அடித்து விட்டார். கேட்ச் ஆகுமா? மிஸ் ஃபீல்டிங். 2 ரன்களா 3 ரன்களா? ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு இருக்காங்க. 4வது ரன்னா? எத்தனை ரன் ஒன்றாங்க? 4வது ரன்ல அவுட்டு. எவ்வளோ ஸ்கோர்? எவ்வளோ? ஒரு சிறிய தடங்கள். அம்பையரின் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது. எவ்வளோ ஸ்கோரு? இப்போ இது எத்தனை ரன் ஓடுனீங்க? 3. அம்பையர் இது எத்தனை ரன் சொல்ல முடியுமா? 3 ரன்கள். 8 ஓவர் சிறப்பாக பந்து வீசி இருக்காங்க S2 அணியினர். 8 ஓவர் போட்டு 76 ரன்கள் கொடுத்துருக்காங்க. 75 ரன்கள் கொடுத்துருக்காங்க. 76 அடித்தால் வெற்றி. 76 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம்புகிறார்கள் சக்தி அணியினர். அரும்பாக்கம் பிரீமியர் லீக்கோட செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 76 ரன்கள் டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. 76 ரன்கள் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ரொம்ப அழகான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 76 ரன்கள் 75 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள். 76 ரன்கள் அடித்தால் வெற்றி. கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்டிங் செட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2-3 மேட்ச் இருக்குது. அவங்களும் அடிப்பானுங்கப்பா, பேட்டிங் இருக்கு அவங்ககிட்ட. காற்று இந்த பக்கம் இருக்குல்ல, அம்பேரு நீங்கள் டிசிஷன் எல்லாம் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணாங்கன்னா இதுதான் ஃபைனல் ஸ்ட்ரிக்டாக பேசிட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் பேசுகிறவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இடமே இல்லை.
இல்லை அதெல்லாம் நீங்கள் அது காது குத்தி கேட்டீங்க. நோ நாட் ரீச்னா நாட் ரீச், நோ பால்னா நோ பால், அவ்வளோதான். ஸ்ட்ராங்காக பதில் சொல்லுங்கள். ஆர்குமெண்ட் போயினே தான் இருக்கும், ஒரு மேட்ச்னாலே நடக்கிறது தான். செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. 75 ரன்கள் எடுத்திருக்காங்க. 76 ரன் டார்கெட்டு. 76 அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் S2 அணியினர் பேட் செய்ய வருகிறார்கள். இந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனலில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில. ரெண்டு அணி வீரர்களுமே ரொம்ப சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவன் பேர் அந்த டீம் பேர் அது. அடுத்து ரெண்டாவது செமிஃபைனல் டாஸ் போட போகிறோம். பிளாக் சீட்டா அண்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ். ரெண்டு அணி கேப்டன்களும் கொஞ்சம் ஸ்டேஜ்கிட்ட வாங்க. டைம் இல்லை. பிளாக் சீட்டாவோட கேப்டனும் ஸ்ட்ரைக்கர்ஸோட கேப்டனும் கொஞ்சம் ஸ்டேஜ்கிட்ட வாங்க. டாஸ் போட போகிறோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரான் செல்லா வரான். இந்த செமிஃபைனலில் ரெண்டு மேட்சுமே ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. எழுபத்தாறு ரன் டார்கெட்டு. இதில் மத்திய சென்னையிலையா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 டீம் இங்கே நம்ம ஏரியாவிலே மட்டுமே ஒரு 6-7 டீம் கேட்டிருக்காங்க. இப்போ டீம் ஆக்ஷன் விடுவோம். எல்லா டீம் வந்ததுக்கப்புறம் டீம் ஆக்ஷன் மாதிரி விட்டு அதுலேருந்து ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு டீம் எடுக்கிறோம். பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரம் செட் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்து 2 மேட்ச் இருக்குது. கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். மேட்ச் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியை அருமையான முறையில் வழிநடத்தி கொண்டிருப்பவர் குட்டி. இந்த அரும்பாக்கம் பிரீமியர் லீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒருங்கிணைச்சு ரொம்ப சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தனி ஒரு மனிதராக இருந்தாலும் சிறந்த முறையில் இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் குட்டி அவர்கள் இந்த டோர்னமெண்ட்டை நடத்திட்டு இருக்காருங்க. அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அம்பையர்ஸும் கொஞ்சம் பேட்ஸ்மேனும் உள்ளே போயிட்டீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அம்பையர் போங்க உள்ள, அங்கே போய் கொடுத்துக்கோங்க. தண்ணி இல்லை, தண்ணி வந்துட்டு இருக்குதா? இப்போ ஸ்டைகர்ஸ் கேப்டனும் பிளாக் சீட்டா கேப்டனும் வந்துட்டாங்க. கொஞ்சம் டாஸ் போடலாம். ரெண்டாவது செமிஃபைனலோட டாஸ் போட போகிறாங்க பிளாக் சீட்டா அண்ட் ஸ்டைகர்ஸ். ரெண்டு பேரில் டாஸ் யார் வின் பண்ண போகிறாங்க பார்க்கலாம். டாஸ் போட்டாச்சு. யார் டாஸ் வின் பண்ணியிருக்கா? பிளாக் சீட்டா டாஸ் வின். டிசிஷன் இஸ் பெண்டிங். செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. S2 அணிக்காக பேட்ஸ்மேன்கள் 2 பேர் வந்திருக்காங்க. சுரேஷ் ஒருத்தர், விஜயும் சுரேஷும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களம் வந்திருக்காங்க. அவங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 76 ரன் அடிக்கணும். 8 ஓவரில் 76 ரன் அடித்தா வெற்றி. காத்து 2 பேருக்குமே சாதகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பந்துமே 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க. பந்து வீச்சாளரும் சரி, தன்னோட விக்கெட்டை கொடுக்காம பேட்ஸ்மேன்களும் சரி ரொம்ப சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும். அப்போ தான் ஃபைனலுக்கு போக முடியும். மிக நேர்த்தியான முறையில் பந்து வீசிக் கொண்டிருப்பவர் சக்தி. சக்தி தனது அணிக்காக முதல் ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார். இவர் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டருங்க. பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ரொம்ப அசத்திட்டு இருக்காரு கரண்ட்டில். அந்த பக்கம் பேட்ஸ்மேனாக இருக்கிறவர் சுரேஷ், அவரும் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர்.
மிக அழகான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் சக்தி. போட்டு தானே இருக்கேன். ஆஹா, அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து கேட்ச். சக்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவரில் எப்படியோ ஒரு விக்கெட் எடுத்துருவார். இதாட்டி சுரேஷ் அவர்களை ஃபஸ்ட் விக்கெட்டாக எடுத்திருக்காரு. காற்று என்னங்க பேய் காற்று அடிக்குது, இது யாருக்கு சாதகம்னு தெரில. பேட்ஸ்மேன்களுக்கு தான் காற்று சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு நம்புகிறோம். இரு அணி வீரர்களுமே தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செமிஃபைனலில் 76 ரன்கள் டார்கெட் வச்சுருக்காங்க. இந்த 76 ரன்களை அடித்தால் ஃபைனலுக்கு செல்லலாம். பேட்ஸ்மேன் நேம் இப்போ பேட்டிங் டீமோட 12th மேன் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேம் சொல்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்ஸ்மேன் நேம் என்ன பேர் அம்பையர் பேட்ஸ்மேன் நேம் மட்டும் கொஞ்சம் கேளுங்க. ஜெய். இந்த ஜெயின் பேர் வச்சவங்களாம் ரொம்ப சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து வைட் என்ற முறையில் 1 ரன்கள் பெறப்பட்டது. ஒரு சின்ன தடங்கள். என்னவா பேட்டா? அம்பையர் பேட்டா? அம்பையர் பேட்டா? வைட் இல்லை, பேட். பேட்ஸ்மேன் யார் ஆடுறது? சுரேஷ் அண்ணா. அவுட் பண்ணுங்க. சுரேஷ் அவுட் ஆனது ஃபர்ஸ்ட் விக்கெட். எல்லாத்துக்கும் அம்பையரின் தீர்ப்பே இறுதியானது. குட்டி குட்டி எல்லாத்துக்கும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேசுங்க. பேட் சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் ஒரு மேட்ச் நடத்த வேண்டியது இருக்கு, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. இன்னும் 2 மேட்ச் நடத்த வேண்டியது இருக்கு. இரு அணி வீரர்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் 2 மேட்ச் நடத்த முடியும். தயவுசெய்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க 2 அணி வீரர்களும். அம்பையரின் தீர்ப்பே உறுதியானது. ஒரு விஷயத்துக்கு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு எப்படியா டோர்னமெண்ட் அம்பையர் டிசிஷன், ஃபைனல் டிசிஷன் என்ன சொல்லுங்க. கரெக்ட் பால். மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. ஆஹா, 1 ரன்கள் மட்டுமே. ரொம்ப அழகாக பேட் பண்ணியிருக்காரு ஜெய் அவர்களும் விஜய் அவர்களும் களத்தில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் தனது அணிக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டரிடம் தஞ்சம் அடைகிறது. 1 ரன்கள் மட்டுமே. 8 ஓவருக்கு 76 ரன்கள். ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற விதத்தில் முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 2. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 2 ரன் கொடுத்திருக்காரு சக்தி. பவர் பிளேயோட 2வது ஓவரை வீச வருகிறார் வினோத் நினைக்கிறேன். வினோத் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் தாங்க. தனது அணிக்காக பவர் பிளேயில் 2வது ஓட போற வந்திருக்காரு அவர். விஜய் அவர்களும் ஜெய் அவர்களும் களத்தில் மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தனது அணிக்காக வெற்றிக்கான ரன்களை சேகரிப்பார்களா இல்லையா?
எதிரணியினர் 76 ரன்கள் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து. வினோத் மிக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். விஜய் ஒரு சிறந்த ரொம்ப அழகான பேட்ஸ்மேனுங்க. அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் டைமில் கூட சூப்பராக ஆடுவார். அருமையாக அடித்தார். 6 ரன்களா? 6. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, விஜய் வந்து சூப்பராக ஆடுவாருங்க. அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க சுச்சுவேஷனை கூட அப்படியே அழகாக கொண்டு வந்துடுவார். தன் அணிக்காக 76 ரன்கள் டார்கெட்டாக ஒரு என்னால் நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர் விஜய் 6 ரன்கள் அடித்துள்ளார். ஆஹா, உதிரி வைட் என்ற முறையில் 1 ரன்கள் பெறப்பட்டது. நண்பர்களே, உதிரி உங்கள் எதிரி, மறந்து விடாதீர்கள். விஜய் ரொம்ப அழகாக ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆஹா, ஓ பாருங்க, எதிர்பாராத விதமாக ஒரு விக்கெட் விழுந்திருக்குதுங்க. ரொம்ப அழகாக அடித்தார். அதை வந்து கீப்பர் தட்டி விட்டு ஃபீல்டர்கிட்ட கேட்ச் போயிடுச்சு. கேட்ச் பிடிச்சரோட பேர் என்னங்க? சரவணன் தான் கேட்ச் பிடிச்சாரா? ரொம்ப அழகாக ஆடிட்டு இருந்தார் விஜய். அடுத்து களம்பு வருகிறார் தனது அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் சேரா அவர்கள். சேரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கிரசன் கிரவுண்ட்லேயே ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லலாம். ரொம்ப அழகான பேட்ஸ்மேன் அவர், அதிரடியான பேட்ஸ்மேனும் கூட. தனது அணிக்கான ஒரு இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76 ரன்கள் அவங்க டார்கெட்டாக வச்சுருக்காங்க. இந்த ரன்னை சேரா அவர்கள் அடித்து வின் பண்ணி கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வினோத் அவர்கள் வீசிய 3வது பந்திலே விக்கெட்டு. விஜய் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி விட்டார். சேரா அவர்கள் அதை கண்டினியூ பண்ணுவாரா? இந்த செமிஃபைனலோட பரபரப்பான மேட்ச் போயிட்டுருக்கு. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள் பவுலர்ஸ். பவர் பிளேயோட 2வது ஓவரை வீசிக் கொண்டிருப்பவர் வினோத். மிக நேர்த்தியாக போடப்பட்ட பந்து ஃபீல்டரிடம் தஞ்சம் அடைந்தது. இந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் பிச்சு பிடிச்சிட்டு இருக்காரு. டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் வெளியில் வச்சு ஆடிக்குங்க, இங்கே ஆடாதீங்க. அந்த ஸ்டிக்கு கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பின்னாடி லைவ் போயிட்டுருக்குமா, கொஞ்சம் ஸ்டிக் எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஓரமாக ஆடுங்க. எங்க போல் வினோத் அவர்கள் அருமையான முறையில் பந்து வீசி போல்ட் எடுத்துள்ளார் ஜெய் அவர்களை. அந்த பேக் சைடில் ஸ்டிக் வச்சுருக்கீங்களா, கொஞ்சம் அதை எடுத்துருங்க தான். அவங்க ஃபீல்டர்ஸ் ஓடுற இடம் அது, தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் மேட்ச் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அந்த பேக் சைடில் ஸ்டிக் வச்சுருக்கீங்களா, கொஞ்சம் எடுத்துருங்கம்மா. கொஞ்சம் மேட்ச் முடிவு வரைக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் எல்லாருமே. ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு செமிஃபைனல் மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2வது ஓவர் பவர் பிளேயில் வீசிட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக வீசிட்டு இருக்காரு வினோத்.
வினோத் வீசிய முதல் ஓவரிலே 2வது விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. அந்த ஸ்டிக் எடுத்த அந்த நல்ல உள்ளத்துக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் அழகாக தடுக்கப்பட்ட பந்து 1 ரன்கள் என்ற முறையில் பெறப்பட்டது. இந்த செமிஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஓவர் பவர் பிளேயில் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. 2 ஓவர் பவர் பிளேயில் 11 ரன்கள் கொடுத்துருக்காங்க பவுலர்ஸு. பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஆடிட்டுருக்காங்க. தனது அவங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 76 அடிக்கணும். இப்போ 3 விக்கெட்டு பறி கொடுத்துருக்காங்களா? 3 விக்கெட் தானே. 76 ரன்கள் டார்கெட்டு, 3 விக்கெட்டு பறி கொடுத்துருக்காங்க. தனது அணிக்காக சிறந்த முறையில் பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார் சேரா. இந்த செமிஃபைனல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் மாறலாங்க. கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அதுதான். அன்றைக்கி டே யாருக்கு இருக்கோ அதுதான். 5 பாலில் 5 6 அடிச்சவங்க கூட இருக்காங்க, 6 பாலில் 6 அடிச்சவங்களும் இருக்காங்க. இது எப்படி வேணால் மாறும் இந்த மேட்ச்சு. கடைசி வரைக்கும் ஒரு பரபரப்பாகவே இருக்கும். 3வது ஓவரை வீச வருகிறார் தனது அணிக்காக. யார் போடுறா? சதீஷா சக்தியா? சதீஷான போடுறா. தனது அணிக்காக 3வது ஓவரை வீச வருகிறார் சதீஷ். சதீஷ் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம். பேட்டிங்லேயும் சிறப்பாக ஆடினார். பவுலிங்கில் எப்படி போடுறாருன்னு பார்ப்போம். தனது அணிக்காக பேட்டிங்கை சேராவும் பிரதீப் அவர்களும் சேரா அவர்களும் தனது அணிக்காக பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். இலக்கு அடைவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசி வரைக்கும் யாருக்கு வேணால் சாதகமாக அமையும் மேட்ச்சு. ரொம்ப பரபரப்பாக இருக்கும். மிகவும் அற்புதமான முறையில் தடுக்கப்பட்ட பந்து ஃபீல்டரிடம் தஞ்சமடைந்தது. 1 ரன்கள் பெறப்பட்டது. தனது அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் சேரா அவர்கள் பந்தை எதிர்கொள்கிறார். சதீஷ் அவர்கள் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். தனது அணிக்காக வெற்றியை உறுதி செய்வாரா சேரா? மிகவும் அழகாக அடித்தார். ஃபீல்டரிடம் டாட் பால் என்ற முறையில் தடுக்கப்பட்டது. ஆஹா, மிகவும் அழகாக தடுக்கப்பட்ட பந்து. சேரா தனது அணிக்காக பொறுப்பான ஆட்டத்தை நிதானமாகவும் ஆடிக்கொண்டிருக்கிறார். மிகவும் நேர்த்தியான முறையில் பேட்ஸ்மேன்கள் 2 பேருமே பொறுமையாக ஆடிட்டு இருக்காங்க. கரெக்டாக வலு சேர்க்குறாங்க அன்னைக்கு. இந்த செமிஃபைனல் மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கும் போது பேட்ஸ்மேன் ரொம்ப நிதானமாக ஆடிட்டு இருக்காங்க. அற்புதமான முறையில் சிங்கிள் எடுக்கப்பட்டது. சேரா மிக பொறுமையாக நிதானமாக தனது அணிக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார். பிரதீப் அவர்களும் சேரா அவர்களும் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து. சதீஷ் பேட்டிங்கில் மட்டும் இல்லைங்க, போலிங்லையும் கலக்கிட்டு இருக்காரு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15.
ரொம்ப அழகாக பவுலிங் போட்டிருக்காங்க. 3 ஓவரில் 15 ரன் கொடுத்துருக்காங்க. எதிரணிக்கு வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 76 அடிக்கணும். 3 ஓவரில் 15 ரன்கள் கொடுத்துருக்காங்க. 2வது ஓவர் வீச வருகிறார் வினோத். அவரோட 2வது ஓவர். அழகாக போடப்பட்ட பந்து அவுட். தனது அணி நம்பிக்கை நட்சத்திரம் சேரா அவர்கள் அவுட் ஆகி வெளியே செல்கிறார். டிப்பு கீப்பரிடம் டிப் கொடுத்து வெளியே செல்கிறார். மிக நேர்த்தியான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள் பந்து வீச்சாளர்கள். S2 அணியினர் ஒரு யார் வருது பேட்ஸ்மேன் தெரியல. பேட்ஸ்மேன் 4 விக்கெட் வந்திருக்காங்களா? 4 5 S2 அணியினர் 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பேட்ஸ்மேன் நேம் ஷாம் அவர்கள் களத்தில் உள்ளே வருகிறார். எத்தனை விக்கெட் வந்தாங்க, நான் அடிச்சு ஜெயிச்சு தரேன்ற ஒரு மைண்ட் செட்டோட உள்ள வராரு. கண்டிப்பாக அவர் நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் யாரால வேணால் மேட்ச் மாறலாங்க. அது பவுலராக இருக்கலாம், இல்லை பேட்ஸ்மேனாக இருக்கலாம். யாராவது ஒரு ஆள் அன்றைக்கிட்டே இருந்ததுன்னா சிறப்பாக அவங்க அன்றைக்கி வெற்றியை சேர்த்து கொடுக்கலாம். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 4. ஆஹா, அழகாக தடுத்துட்டாருங்க. சரண் அவர்கள் அழகாக தடுக்கப்பட்டு மிக நேர்த்தியான முறையில் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் வினோத். ஆஹா, அற்புதமாக பந்து வீசி ரொம்ப அழகாக போட்டுருக்காருங்க வினோத். வினோத் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான். பேட்டிங்கில் மட்டும் இல்லை, பவுலிங்லையும் கலக்கிட்டு இருக்காரு. தனது அணிக்கான 4வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் வினோத். ஒன்றா 2 ரன்களாக மாறுமா? 2 ரன்கள். ரொம்ப அற்புதமான ஓட்டத்தை கொடுத்துள்ளனர். S2 அணிக்காக சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் விஜய் அண்ட் பிரதீப். ஷாம் அண்ட் பிரதீப். நீ ஒரு பவுண்டரி வைப்பியா தனியா? ஆளாளுக்கு பவுண்டரி வச்சிங்கன்னா நாங்கள் ஏன் பவுண்டரி வைக்கிறோம்? மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து கேட்ச். சதீஷிடம் பால் தஞ்சம் அடைந்தது. ரொம்ப அழகாக வச்சாருங்க அந்த ஷாட்டு. ஆனால் சதீஷ் கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சிருச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா S2 அணியினர் விக்கெட்டை அடுத்து கொடுத்துட்ருக்காங்க. யாராவது ஒருத்தர் நிதானமாக ஆடி இருந்தால் கூட அவங்க அன்றைக்கி வலு சேர்த்துருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிரிக்கெட் வந்து எப்படி வேணால் மாறும், யாரால் வேணால் மாறும். அது வரப்போகிற பேட்ஸ்மேனாக கூட இருக்கலாம். ஒரு ஆள் நினச்சா அந்த அணியின் வெற்றியை உறுதி செய்யலாம். ஓவர் முடிவில் ஓவர் இன்னும் முடியல. ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்காதீங்க ஓவர் முடியறதுக்கு முன்னாடி. ஏன்னா 4 ஓவருக்கு அப்புறம் ஒரு பிரேக் இருக்குது. இப்போ 4 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் எடுக்கக்கூடாது. இதுதான் பிரேக்கு. அப்பா இப்போ தான் ஆடணும். தான் ஸ்கோர் ஏற்ற முடியும். ஸ்கோர் எவ்வளோ வருது?
சாயந்தரம் ஆயிடுச்சுல்ல, சாயந்தரத்தில் கூலிங்காக பிஎம்ஐ இரண்டு அணி வீரர்களுமே மிக சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்டு அணியில் அடுத்தடுத்து விக்கெட் போனாலும் களத்தில் இறங்கி நான் சாதிப்பேன் வந்திருக்காரு ஒரு புது பேட்ஸ்மேன். ரெண்டு அணி வீரர்களுக்குமே வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த செமிஃபைனலில் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அரும்பாக்கம் பிரீமியர் லீக்கோட செமிஃபைனல். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் 76 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க சக்தி டீம். 4வது ஓவரின் கடைசி பந்தை வீசுகிறார் வினோத். வைட் என்ற முறையில் ஒரு உதிரி உங்கள் எதிரி. ஆஹா, அருமையான முறையில் போடப்பட்ட பந்து. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. இன்னும் 4 ஓவர் தான் இருக்கு. டார்கெட் பெருசு. எந்த அணியில் வேணா ஒரு பேட்ஸ்மேன் நினைச்சா கூட மேட்ச் மாறும். இப்போ அடிக்கிற காத்து எந்த பக்கம் வேணா அடிக்கும். பின்னாடி பேனர் வந்துச்சு பாருங்க. கடைசி பந்து வரைக்கும் உங்களோட வெற்றி இருக்கு. அந்த பின்னாடி அந்த பேனர் வந்துச்சு, யாராவது கொஞ்சம் எடுத்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது 2 பேர் போய் அந்த பேனரை கொஞ்சம் எடுத்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டீங்க. அதிகமாக ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 4 ஓவரில் 19 ரன் கொடுத்துருக்காங்க சக்தி டீம். இன்னும் மிச்சம் இருக்க 4 ஓவருக்கு அடிக்கணும் ரன்னு. பெரிய டார்கெட்டு. செமிஃபைனல் மேட்ச் எப்படி வேணால் மாறலாம். ஒரு பேட்ஸ்மேன் நினச்சா மேட்சை எப்படி வேணாலும் மாற்றலாம். 24 பந்துகளில் 54 ரன்கள் தேவை. 57 ரன்கள் தேவை. 24 பால்ல 57 ரன் அடிக்கணுங்க. ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் ஒரு பேட்ஸ்மேன் நினச்சா எப்படி வேணால் மாறும் மேட்ச். காற்று எப்படி வேணா அடிக்கும். சதீஷ் அவர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய தடங்கள். அம்பேர் டெட் பால். ஸ்டிக் வந்ததுனால டெட் பால் அறிவிக்கப்படுகிறது. இது ஒரு டெட் பால். பட் சந்தோஷ் அதுக்குள்ள செலிப்ரேஷன் ஒன்று போட்டாரு. 24 பந்துகளில் 57 அடித்தால் வெற்றி. 52 ஐந்தாவது ஓவரை போட வந்துள்ளார் சைஸ். ஃபர்ஸ்ட் பால். மிக அற்புதமான பந்து. ஒரு டாட் பால். போடுற ஒரு டாட்டும் அவங்கள மேட்ச் வின்னிங்காக தான் இருக்கும். மீண்டும் சரி, இது ஒரு அகலப்பந்து. ஒயிட் பால். (56 needed in 23 balls).
நண்பரே சேர்ந்தாரே. அஜய் நான் ஒரு பாட்டு ஒன்று பாடேன். ரத்த கொதிப்பு. கில்லாடிடா. ஒயிட் பால். மீண்டும் ஒரு அகலப்பந்து. ஃபர்ஸ்ட் ஒயிட் ஆஃப்ல, இது லெக்ல. மீண்டும் ஒரு ஒயிட் பால். தேங்க்யூ அம்பையர். ஹேட்ரிக் ஆஃப் ஒயிட். இங்க 23 பால்ஸ்ல 54 அடிக்கணும். சிறப்பான தடுப்பாட்டம். இரண்டுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங் சராகிட்ட இருந்து. ஒரு புண்ணமாக இருக்கிறாங்க அங்கேருந்து இங்கேருந்து பார்க்கும்போது. யார் ஒரு ரஞ்சித் தானே? சிறப்பான தடுப்பாட்டம். நல்ல ஒரு ஃபீல்டிங் சுந்தர் கிட்ட இருந்து. நல்ல ஒரு த்ரோ. The big arm. சுந்தர் சிங்கிள் மட்டுமே. 52 needed in 21. Fourth ball. நல்ல ஒரு ஷாட்டிங்க. மிஸ் ஃபீல்டிங். 2 ரன்கான வாய்ப்பு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங். மொட்டு. இந்த ஓவர் விட்டு ஓவர் அடிக்கிறாங்க. மற்ற ஓவர் அடிக்கிறாங்க தான் இவங்க. இல்லைன்னா ஓவர் தான் ஒன்றும் இல்லை. எல்லாம் கதிரில் வந்தால் தான் சொல்லதான் கரெக்ட் தான். சொல்றதான் கரெக்ட் தான். ஸ்விங் அண்ட் மிஸ். ஒயிட் பால். அகல பந்து. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. நோ மோர் ஆர்குமெண்ட்னா. ஒயிட் பால்னா ஒயிடு தான். அம்பையர் தீர்ப்பு இறுதியானது. உறுதியானது. எப்பா இவ்வளோ ஒரு பாலுக்கு ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேட்ச் எப்படி நடத்த முடியும்? அம்பையர் எதுக்கு நிற்க வைக்கிறாங்க? அம்பையர் சொல்கிறது தான் ஃபைனல். அம்பையர் ஒரு டெசிஷன் கொடுத்துட்டா அதை ஏற்று பேசக்கூடாதுமா. அவர் ரெட் கார்டு கொடுத்துடலாமா அவருக்கு? ரெட் கேப் கொடுங்க அவருக்கு. அப்பா இந்த வெயிலில் அம்பையர்ஷிப் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம். நம்மளுக்காக எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி அம்பையர் பார்த்துட்ருக்காங்க. பிளேயர்ஸ் நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். முக்கியமான மேட்ச் தான். கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆஹா, மிகவும் அற்புதமாக போடப்பட்ட பந்து. சதீஷ் அவர்கள் தனது அணிக்காக மிக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்.
மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து சக்தியிடம் தஞ்சமடைகிறது. ரன் அவுட் ஆகுமா? மிகவும் அழகாக பந்து வீசினார். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28. 18 பால்ல 48 ரன் அடிக்கணும். வெஸ்ட் அணியினர் தனது அணியின் வெற்றியை உறுதி செய்வதற்கு 48 ரன்கள் தேவை. பா 12th மேன் கரெக்டாக பார்த்துட்டு இருக்காருமா. இதில் கூட ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. பதினெட்டு பந்துகளில் 48 ரன்கள் அடித்தால் வெற்றி. தனது அணிக்காக பந்து வீச வந்துள்ளார் சுந்தர். இவர் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். என்னாச்சு? இது மாதிரிலாம் காமெடி பண்ணாதீங்க. அவுட் ஆகலையா? உஷாரா பண்ணாம ரொம்ப தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஃபீல்டர்ஸ். ஆஹா, அழகாக அடிக்கப்பட்ட பந்து. 1 ரன்கள் பெறப்பட்டது. பால்ஸ் கம்மியாக இருக்குது, ரன் அதிகமாக இருக்குது. பேட்ஸ்மேனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த மேட்ச் வந்து ஒரு டூ ஆர் டையாக தான் போயிட்டுருக்கு. அற்புதமாக அடித்தார். கேட்ச். மேட்ச் வந்து எப்படி வேணாலும் யாருக்கு வேணால் சாதகமாக அமையலாம். ஒரு பேட்ஸ்மேன் நினச்சாருன்னா மேட்சே மாற்றலாம். அந்த பேட்ஸ்மேன் தான் இந்த பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். சக்தி அணியினர் மிக சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள் தனது அணிக்காக. பதினஞ்சு பால்ல 46 ரன் அடிக்கணுங்க. பெரிய டார்கெட் தான். பட் ஒரு பேட்ஸ்மேன் நினைச்சா அடிக்கலாம். இந்த கிரவுண்டில் 15 பால்ல 46 ரன் அடிக்கணும். இது செமிஃபைனல் மேட்ச் நடக்குது. மிகவும் அற்புதமான முறையில் தடுக்கப்பட்ட பந்து 1 ரன் என்ற முறையில் பெறப்பட்டது. மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். 6. எஸ்டோனியா தங்கள் பேட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் தாங்க மேட்ச் சூடு பிடிக்க போகுது. சன்ரைசர்ஸ் மாதிரி அடிச்சு தூள் கலப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். காற்று அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனது அணியின் வெற்றியை உறுதி செய்வார்களா S2 அணியினர்? மேட்ச் எப்படி வேணா மாறும், காற்று எப்படி வேணாலும் அடிக்கும். ஆஹா, அற்புதமான ஷாட்டுங்க. 6-4. ரொம்ப அருமையாக ஃபீல்டிங் செஞ்சிருக்காரு ரஞ்சித். ஒரு 4 ரன்களை தடுத்திருக்காரு ரஞ்சித் அவர்கள். 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 39.
6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39. இன்னும் 12 பந்துகள் தான் உள்ளது. 12 பால்ல 37 ரன் அடிக்கணுங்க. 12 பால்ல 37 அடிக்கணும். 12 பந்துகள் தான், 37 ரன்கள் தேவை. தங்கள் வெற்றியை உறுதி செய்வதற்கு 37 ரன்கள் 12 பந்துகளில். களத்தில் இருக்க பேட்ஸ்மேனும் ரொம்ப ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் தாங்க. இந்த ஓவரில் தெரிஞ்சிடும். கதிரவர்கள் நினச்சா மேட்சை எப்படி வேணாலும் மாற்றலாம். காற்றும் சாதகமாக இருக்கு. ரொம்ப பரபரப்பான ஆட்டம் போயிட்டுருக்கு. 12 பால் 37 அடிக்கணும். சக்தி அவர்கள் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர், ரொம்ப அனுபவமான பந்து வீச்சாளர். அவர் தனது அணிக்காக மிகவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கூப்பிடவே இல்லை மாஸ்டர். கேஷ் போடுறதுக்கு நான் தான் கூப்பிட்டேன். இல்லை மாஸ்டர், ஒரு பேச்சு கூட வாங்கினா கொஞ்சம் பேசணும் கூட கூப்பிட போட்டாங்க. எவ்வளோ ஒஸ்டாகிறாங்க பசங்க. பால் கிழிஞ்சிச்சா? போன பால் டெட் பால் அப்படின்னா பா பிளாக் சீட்டா டாஸ் வின் பண்ணீங்க. போலிங்கா பேட்டிங்கா? ஃபீல்டிங்கா போலிங்கா? பிளாக் சீட்டா என்ன சொல்கிறான்? போலிங். பிளாக் சீட்டா போலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் சீட்டா போலிங் சூஸ் பண்ணதுனால ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ஃபீல்டிங்ஸ் பண்ணுங்க. அடுத்து ஆட போகிற செமிஃபைனல் மேட்ச்சில் வந்து ஆஹா அற்புதமாக போடப்பட்ட பந்து. அவுட்டா? அவுட்டா? டாட் பால். பன்னிரண்டு பந்துகளில் 39 ரன்கள் தேவை. 12 பால் 39 அடினுங்க. போலிங் போட வர்றது பார்த்தீங்கன்னா சக்தியா சிவமான் பார்த்துடலாம். சக்தி போலிங் போட சிவம் ஆட போறாரு. கதிர் அவர்கள் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். ஒரு ஓவரில் கூட மேட்ச் எப்படி வேணாலும் மாறும். ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்கு மேட்ச், பரபரப்பாகவும் இருக்கு. ஆஹா அருமையாக போட்டாருங்க. போலிங்கில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை காட்டணும்னு ரொம்ப அழகாக போட்டார். நேர்த்தியான முறையில் போட்டார் பந்தை. அருமையான பந்துங்க. அவுட் ஆகி வெளியே செல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி அவர்கள் தனது அணியின் வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார். அரும்பாக்கம் பிரீமியரோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் முடிய போகிற சுச்சுவேஷனில் இருக்குது. ரெண்டாவது செமிஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சீட்டாவும் ஸ்ட்ரைக்கர்ஸும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதில் பிளாக் சீட்டா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் பேட்டிங்.
ரொம்ப அழகாக பந்து வீசிட்டு இருக்காரு சக்தி. ஆஹா பா வெறித்தனமாக போடுறாருங்க. ஒரு பால் நெருப்பு பழகிற மாதிரி இருக்குது. செமிஃபைனல் மேட்ச் கடைசி கட்டத்தில் இருக்கு. சக்தி அவர்கள் சிறப்பான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார். அருமையா சாருங்க, எங்களால் அடிக்க முடியும். மிக சிறந்த ஷாட்டுங்க இது. கிரவுண்ட்ல பெஸ்ட் ஷாட் இது. சூப்பராக அடிச்சிருக்காரு. மேட்ச் எப்படி வேணாலும் மாறலாம். 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சு கூட மாறலாம் மேட்ச்சு. அதுதாங்க செமிஃபைனலு. இந்த ஒரு பால்ல ஒரு சிக்ஸ் அடிச்சா கூட மேட்ச் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பால்ல ஒரு சிக்ஸ் அடிச்சா கூட மேட்ச் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குமே இருக்கு. மிக அழகான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் சக்தி. ஆஹா உதிரி ஒயிட் பால் போட்டிருக்காரு சக்தி. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இதே தான் ஃபுல் டைம் வேலை செய்கிறாரு கிரிக்கெட்டு. ஓ மை காட், ரொம்ப அழகாக போட்டாருங்க. அதாங்க அனுபவம்ன்றது, பவுலர்ஸோட அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஏழு ஓவர் முடிவில் 44 ரன்கள். 6 பாலுக்கு 32 ரன் அடிக்கணுங்க. 6 பாலுக்கு 32 ரன். 30 5 சிக்ஸ் தொடர்ந்து அடிச்சா வின் பண்ணலாம். கடைசி ஓவரை வீச வருகிறார் சுந்தர். 6 பாலுக்கு 32 ரன்கள் தேவை. ஆஹா 6 ரஞ்சித் அவர்கள் நீ என்ன அடிக்கிறது, நானே கொடுக்குறேன்னு கொடுத்துறாரு. 6 லைனில் 6 கொடுத்துறாரு. இன்னும் ஒரு 5 சிக்ஸ் தாங்க இருக்கு. 5 சிக்ஸ் வச்சிங்கன்னா 1 ஜெயிச்சு. மேட்ச் எப்படி வேணா மாறும்.